வணக்கம். கடந்த 2 தினங்களாக ராமேஸ்வரம் கடற்கரை பகுதி மற்றும் துறைமுக பகுதிகளில் மிகவும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. நீங்களும் 2 தினங்களாக இந்த கடற்கரையில் இருந்து மக்கள் பணி செய்ய என்ன விஷயமா இந்த செயல் செய்கிறீங்க? நேற்று படகுல பழுது பார்க்கறதுக்காண்டி சிவகாமி நகர் ராமேஸ்வரம் சிவகாமியில் கணேசனுங்கிற ஒரு தொடர் உள்ளே போய் பார்க்க போயிருக்கிறாரு. அதில் அவர் போனவர் வெளியில் வரலை. அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம இந்திய அரசு முறையிட்டு தமிழக அரசு முறையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். என்னென்னா ராமேஸ்வரம் பகுதியில் அடிப்படை வசதியுமே கிடையாது. பாருங்க, இப்போ நேற்று உள்ளே போயிட்டாரு. நேற்று உள்ளே போனால் வரல. இது வரைக்கும் இந்திய காவல்படை, தமிழக கடலோர காவல்படை, இத்தனை துறைகள் இவங்கெல்லாம் 3 பேரும் இணைந்து கூட்டாக இணைந்து இந்த வேலையை செஞ்சாங்கன்னா உடனடியாக சரி செய்யலாம். ஆனால் இவங்க அந்த கூட்டு முயற்சி இல்லாத காரணத்தினால இது வரைக்கும் அந்த மீனவரை கண்டுபிடிக்க முடியாத சூழல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால தான் ஒரு பரபரப்பான சூழல் வருது. இதை படகுல பழுது அந்த பழுது அடைஞ்ச நிகழ்வுகளை பார்க்க போயிருக்காரு. அதில் அவர் காணாமல் போயிட்டார். இந்த கரைப்பகுதியில் காணாமல் போனவரையே கண்டுபிடிக்க முடியாத இந்திய அரசு, தமிழக அரசு நடுக்கடலில் போய் காணாமல் போயிட்டா இவங்க என்ன செய்வாங்க? அதனால் எந்த மீனவர்களுக்காக எந்த விதமான நன்மையுமே செய்யாத ஒரு அரசாக ஒரு பாராமுகத்தோடு தான் இந்திய அரசு, தமிழக அரசு அப்படிங்கிறது தான் நம்ம தவிர்த்து மீனவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. மீனவர்களுடைய ஒற்றுமை தான் அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கும்போது தான் அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ மீனவர்களுடைய ஒற்றுமை குறையாக இருக்கிறதுனால தான் இவங்க உடனடியாக போய் அந்த தேர்தல் பற்றியே செய்யாமல் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த தேர்தலோடையும் நடக்கலை. இப்போ மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் போயிருக்கிற மீனவர்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தேடுறதுக்கே தமிழக அரசு 2 படகுகளை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த படகுகள்லாம் பார்த்தா துருப்பிடிச்சு போய் கிடக்கு. அப்போ அரசாங்கமே அந்த படகுகளை பராமரிக்க முடியாமல் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படகுகள் இருக்கிறவங்களுக்கே இந்த ஐஸ் கட்டி வச்சுருக்காங்களா, அதுக்கான இடமெல்லாம் இது பண்ணி வைக்கிறாங்க, பதப்படுத்துறதுக்கு. அதுவும் இங்கே கிடையாது. அப்போ மீனவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாது. பல ஆயிரம் லட்சம் கோடிக்கணக்கான மீனவர்கள் வருமானத்தை மீட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இந்திய அரசும் தமிழக அரசும் இந்த மீனவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துறது கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் கரைப்பகுதியில் ஒருத்தர் வேலை செய்ய போயிருக்காரு. அவர் விழுந்துட்டாரு. அவரை கண்டுபிடிச்ச கூட இது வரைக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு பொதுமக்கள்லாம் திரண்டு இருக்கிறாங்க. ராமேஸ்வரம் பகுதி மக்கள் பூரா உட்காந்துருக்காங்க, மீனவர்கள் உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் இன்னைக்கு இப்போ வரைக்கும் உடலை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாத ஒரு திராணியற்ற அரசாக இந்திய அரசு, தமிழக அரசு இருக்குது. அதன் கீழே இயங்கக்கூடிய இந்த கடலோர காவல்படை, இந்திய காவல்படை, இத்தனை காவல்படை இருந்து என்ன செய்ய? இத்தனை காவல்படை இருந்துமே மீனவர்களுக்கு எந்த விதமான நன்மையுமே இல்லாமல் இருக்கு. அதாவது இனிமேலாவது தமிழக அரசு, இந்திய அரசு, மாவட்ட நிர்வாகம் இது மேலே ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்தி மீனவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. இப்போ இது வரைக்கும் இந்த காணாமல் போன மீனவர்களை மீட்டு கொடுக்கல. தொடர்ச்சி அப்படி போயிட்டே இருக்கு. இது நிலை நீடிச்சா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை ராமேஸ்வரம் பகுதி மக்கள் அனைவரையுமே திரட்டி, மீனவர்கள் மட்டுமல்ல அனைவருமே திரட்டி இதுக்கு ஒரு நீதி வேண்டி ஒரு போராட்டத்தை நடத்தணும். நன்றி. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன்துறையோட கடல் பணிமனை இதெல்லாம் பல ஆண்டு காலமாக பூட்டியே கிடக்கு. ஏற்கனவே செயல்பட்டு நல்லா செயல்பட்டு இருந்துச்சு. அப்போ அது மீனவர்களுக்கு ஒரு பயன்பாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசு இதெல்லாம் செயல்படுத்த விடாமல் இதில் காட்டுக்கருவி மொழி இந்த பணிமனை ஒட்டுமொத்தமாக பழுதுபட்டு கிடக்கு. அப்போ இதெல்லாம் திறக்கும் போது தான் மீனவர்களுக்கு ஒரு அடிப்படையான உரிமைகள் கிடைக்கும். அதனால அடிப்படை உரிமைகளை தமிழக அரசு, இந்திய அரசு பரிசீலித்திருக்கு. உடனடியாக இந்த பணிமனைலாம் திறந்து அந்த படகுகளை வேலை செய்வதற்கான ஒரு தளத்தை உருவாக்குறங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது.